ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் நம்ம வந்து 2-3 மாதங்களுக்கு முன்னாடி காஷ்மீரி மிளகாய் வந்து வளர்க்குற வீடியோ போட்டிருந்தோம். அதில் காஷ்மீரி மிளகாய் வந்து கடையிலிருந்து வாங்கி அந்த விதைகளை பயன்படுத்தி நம்ம வந்து செடி வளர்த்துருந்தோம். நிறைய செடிகள் வந்து முளைச்சிருந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நமக்கு காய்கள் வந்துருச்சு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம தோட்டத்துலேயும் நம்ம காஷ்மீரி மிளகாய் சூப்பராக வளர்க்க முடியும். இங்கே பாருங்கள். ஆனால் இந்த காய்கள் எப்படி இருக்குன்னா, சாதாரண பச்சை மிளகாய் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து அந்த சுருங்கி அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் அதிகமாக வந்து சுருங்கி இருக்குது. அதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது பார்க்குறதுக்கு. கலர் கூட வந்து பார்த்திங்கன்னா சிகப்பானதும் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மிளகாய் நம்ம பறித்து வீட்டுக்கு எடுத்துட்டோம். அது நான் வீடியோ வந்து போடலை. பக்கத்து செடியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிகப்பானதாக இருக்குது. அதை நான் வந்து காமிக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி தான் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து காஷ்மீரி மிளகாய் வளர்க்க முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தேவை இருக்குன்னா நீங்கள் கூட இந்த மாதிரி விதைகள், அதாவது மிளகாய் வாங்கி செடி வளர்த்துக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் கூட நான் உங்களுக்கு ஐபட்டில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டகர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.